தேவனுக்கே துதி கனம் மைமையுண்டவதா என்பன யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே தேவகரம் உலகில் சர்வக 5 நிமிட செய்திகள் உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே முதலாம் வசனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge and strength. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கும் பொழுது அங்கே 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பிரியமானவர்களே, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியே நிலை மாறினாலும் மலைகளே நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருகினாலும் நாம் பயப்படும். ஏனென்றால் God is our refuge and strength. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய அங்கே வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலம் சில சமயங்களில் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை அனுபவிக்கிறவர்களாய் இருந்தாலும் அது நிலையானதல்ல. ஏனெனில் தேவன் உதவியோடும் ஆறுதலோடும் தமது மக்களுக்கு அருகில் இருப்பதற்கு பிரியப்படுகிறார். நிலையற்ற மற்றும் பாதுகாப்பற்ற ஒரு சில சமயங்களில் தேவன் பேரில் நம்பிக்கையும் பிரியமும் கொண்டிருக்கும்படி இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. வாழ்வின் நிச்சயமற்ற தன்மைகளையும் கொடிய துன்பங்களையும் எதிர்கொள்ள தேவையான வல்லமையும் திறமையும் தேவனில் காணப்படுகின்றன. அடைக்கலம் என்பது ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக சித்தரிப்பதுடன் புயல் நிறைந்த வாழ்வில் தேவன் நம்முடைய உண்மையான பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. பலன் என்பது நமது எதிராளியுடன் யுத்தம் பண்ணுவதற்கான அவருடைய வல்லமையை குறிப்பிடுகிறது. மேலும் அது நமக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிறதும் நமது வாழ்வில் தடைகளை மேற்கொள்ள நமக்கு சிறப்பான வல்லமை அளிக்கிறதுமான அவருடைய பலத்தையும் உள்ளடக்குகிறது. பிரியமானவர்களே, 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தமது உண்மையான மக்கள் மத்தியில் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிற தமது கிருபை மகிமை மற்றும் வல்லமையான தேவ நதி, சுத்தமான ஜீவனை அளிக்கிற இந்த நதி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் மற்றும் பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்தும் பாய்ந்து வந்து பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள விசுவாசிகளை புத்துணர்ச்சி பெற செய்கிறது. இந்த நதியை குறித்து மிகவும் குறிப்பிடத்தக்க ஆசீர்வாதம் என்னவெனில், தமது மக்களின் மத்தியில் தேவனை அது கொண்டு வருவதே ஆகும். வல்லமையான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே அமர்ந்திருந்து 46ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இங்கு எபிரேய மொழியில், அதாவது அமர்ந்திருந்து என்று சொன்னால் எபிரேய மொழியில் போக வீடு அல்ல என்று மொழிபெயர்ப்பு செய்யப்படலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குரிய இடத்தை கொடுக்க விடாமலும் தேவனை உயர்த்தி மைமைப்படுத்த விடாமலும் தடுக்கும் காரியங்களை நம்மை விட்டு போகவிட வேண்டும் என்பதாகும். பிரியமானவர்களே, நமது இந்த 46ஆம் சங்கீதத்திலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். 11ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்திலே அங்கே 7ஆம் வசனத்திலே அதே மாதிரி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். The Lord Almighty is with us. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது who can against you? யார் உனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? பிரியமானவர்களே, ஆகவே பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you, God bless you.